சார் தீபாவளி டைம்ல சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை வந்து அதிகமாயிடுது. அத கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களோட அட்வைஸஸ் என்னதுங்க சார்? இப்போ இந்த மாதிரி பல காரணங்கள்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி திருமண ஃபங்க்ஷன்ல எல்லாம் நிறைய பேருக்கு சர்க்கரை கண்ட்ரோல் வராமல் போயிடுது. இது அவங்க தெரிஞ்சே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பல காரணங்கள்னால சர்க்கரையை கட்டுப்பாடு வச்சுக்க முடியறதில்ல. முக்கியமான காரணம் இனிப்பு வகைகளும் கார வகைகளும் அதிகமாக சாப்பிட்றது, அரிசி உணவு அதிகமாக சாப்பிட்றது, ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் போகிறது, டென்ஷன். ஸோ இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியம் புரோட்டீன் அப்படிங்கிற புரதச்சத்து அதிகமாக எடுத்துக்கணும். ஆரோக்கியமான எண்ணெய் யூஸ் பண்ணணும். போர்ஷன் கண்ட்ரோல், நீங்கள் சாப்பிட்ற இனிப்பை ரொம்ப கம்மியாக பண்ணிக்கங்க டேஸ்ட் பண்ணுறதுக்காக. சாப்பிட்ற மாவுச்சத்தை பாதியாக குறைச்சிடுங்க. காய்கறிகள், கீரை இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸ், பன்னீர் இந்த மாதிரி ஆரோக்கியமான ப்ரோட்டீன் அதிகமாகும். ஆரோக்கியம் இல்லாத ஆயிலை யூஸ் பண்ணாதீங்க. ரீயூஸ் ஆஃப் ஆயில், திருப்பி ஆயிலை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்ட உடனே 3 வேளையும் ஒரு 10 நிமிஷம் லேசாக நடந்துக்கிட்டு இருங்க. உங்கள் உடற்பயிற்சியை மறக்காமல் பண்ணக்குள்ள சர்க்கரையை ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல் வந்துடும்.